This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை வண்டலூரை அடுத்த கேளம்பாக்க ரயில் நிலையத்தில் அமைக்கும் பணி தாமதம். தமிழக அரசுக்கு ரயில்வே பரபரப்பு கடிதம். சென்னை வண்டலூரை அடுத்த கேளம்பாக்கத்தில் ரூபாய் 394 கோடியில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. ஆனால் நிலையத்தை திட்டமிடும் போதே கீழம்பாக்கத்தில் ரயில் நிலையத்தையும் திட்டமிட்டிருக்க வேண்டும். அரசு கையோடு அந்த பணியை செய்யவில்லை. பேருந்து நிலையம் திறந்த பின்னரே கீழம்பாக்கத்தில் ரயில் நிலையம் பணிகள் தொடங்கியது. தற்பொழுது ரயில் நிலைய பணியில் தாமதம் ஏற்பட்டதால் கட்டுமானத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தி தர வேண்டும் என தமிழக அரசுக்கு தெற்கு ரயில்வே கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை மாநகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்த கேளம்பாக்கத்தில் 394 கோடியில் புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு கடந்த ஆண்டு கட்டத் தொடங்கியது. இந்த பணிகள் 5 ஆண்டுகளுக்கு தாண்டி கடந்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. தினமும் 1 லட்சம் பயணிகள் வந்து செல்கிறார்கள். கேளம்பாக்கத்தை பொறுத்தவரை பேருந்து நிலையத்தில் எதிரிலே ரயில் பாதை செல்கிறது. ஆனால் ரயில் நிலையம் அமைக்கப்படவில்லை. வண்டலூர் ரயில் நிலையமும் ஊரப்பாக்கம் ரயில் நிலையமும் அருகருகே உள்ளன. இது கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தூரம் என்பதால் மக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. இதன் காரணமாக கீழம்பாக்கம் பஸ் நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் வசதிக்காக கீழம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க வேண்டுமென பேருந்து நிலையம் கட்டும் போதே கோரிக்கை எழுந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேளம்பாக்கத்தில் 394 கோடியில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ரயில்வே துறையிலையும் ரயில்வே நிலையம் அமைக்கிறதுக்கு அதற்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தினால இப்போ அதுக்கான இது தாமதமாயிட்டு இருக்கு. இது பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.